ஹலோ வீவர்ஸ், மதுரை என்று சொன்னாலேயே நம்மில் பெரும்பாலானோருக்கு மதுரை மீனாட்சி தான் ஞாபகத்துக்கே வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மதுரை மீனாட்சியுடைய ஒரு அற்புதமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அதிசயங்களானது இன்றளவுக்கும் நிகழ்ந்து கொண்டு இருக்குங்க. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மங்களானது என்ன என்பது குறித்த பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரையை ஆண்டு வந்த மலையச்சுவ பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சன மாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர். பின்னர் பல்வேறு யாகங்களையும் செய்து வந்தனர். பிறகு பிரம்மன் சொன்னதை கேட்டு புத்திர காமேட்டி யாகத்தை மேற்கொண்டு வந்தனர். அப்போது அவர்களுக்கு அருளக்கூடிய பொருட்டு இவ்வுலகையே ஈன்ற அன்னையான உமாதேவியார் அந்த யாக குண்டத்துல 3 தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினார். குழந்தை உருக்கண்டு பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசியும் அக்குழந்தையின் உருவிலேயே இருக்கக்கூடிய மாற்றம் கண்டு மனம் வருந்தினர். அப்போது சிவபெருமான் அசிரீரியாக, மன்னா மனம் வருந்தாதே, இக்குழந்தைக்கு தடாத்தகை என்று பெயரிட்டு கல்வி வேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு. தனக்கேற்ற கணவனை இக்குழந்தை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் என்று கூறினார். அரசனும் மன அமைதி பெற்றான். ஒருவன் பிறக்கின்ற போது பரநாணம், அபரநாணம், தன்னுடைய முனைப்பு என்ற ஆணவம் ஆகிய 3 தனங்களோடு பிறக்கின்றான். தடாத்தகைக்கு இறைவனை பார்த்தவுடன் 3வது தனம் மறைந்ததைப் போல மனிதன் இறைவனை நினைப்பதால் ஆணவம் என்ற 3வது தனம் மறையும் என்பது தத்துவம். தடாத்தகை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கல்வி வேள்விகளில் சிறந்து வீரமிக்கவளாக வளர்ந்து நின்றாள். பாண்டிய நாட்டின் அரசி ஆனாள். செங்கோல் வலுவாமல் சிறந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஆட்சியுமே செலுத்தினாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பாண்டிய நாடு பெருவளம் பெற்று பொன்னாடாக பொலிவு பெற்றது. தடாத்தகை தன்னுடைய நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்களின் மீது படையெடுத்து சென்று வென்றாள். பிறகு பெரும்படையுடன் சென்று கைலை தம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டினாள். அவளை எதிர்த்த பூத படைகளும் நந்தி தேவருடைய படைகளும் பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுவி நின்றது. இதனை அறிந்த இறைவன் போர்க்கோளத்துடன் அங்கே எழுந்தருளினார். அப்பெருமானை தன்னெதிரே கண்டதும் தடாத்தகை பெண்ணுக்கே உரிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற 4 வகை நெறியில நாணி தலை குனிந்தாள். அவரது 3வது தனங்களில் ஒன்று மறைந்தது. இறைவனை தனக்கு உரிய கணவன் என்பதை உணர்ந்தாள். இறைவன், நீ மதுரைக்கு செல், இன்றைக்கு 8ஆம் நாள், நாம் அங்கு வந்து உன்னை மனம் புரிவோம் என்று கூறினாள். அதன்படியே தடாதகை மதுரையை அடைந்து மகளிர் அட்டமங்கலத்தோடு எதிர்கொள்ள அரண்மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா புகுந்தாள். இறைவனுக்கும் தடாதகைக்குமான திருமண நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பப்பட்டது. வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்பட்டன. தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் வந்து இருந்தனர். மேலும் பல நாட்டு மன்னர்களுமே திரண்டு வந்து இருந்ததாக சொல்லப்படுதுங்க. ஸோ இப்படி மதுரை மீனாட்சியுடைய கதைகளை நம்ம கேட்டுட்டு இருக்கும் போதே அவருக்கு உரிய பார்த்தீங்கன்னா சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு காட்சி தந்து கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த ஒரு காட்சிகளையும் இப்போது நீங்கள் மதுரை மீனாட்சியை மனதார நினைச்சுக்கிட்டு இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கும் புண்ணியமானது கிடைக்கக்கூடும். இதுதாங்க இந்த ஒரு அபூர்வமான காட்சி. இந்த காட்சிகளை இப்போது நீங்க பார்க்கும்போது மதுரை மீனாட்சியை மனதார நினைச்சுக்கிட்டு இந்த காட்சிகளை பாருங்க. நிச்சயமாக அந்த மீனாட்சியுடைய முழுமையான ஆசீர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர பெருநாளில் திருமணத்திற்கு உரிய நல்ல வேளையில இறைவன் தடாதகையை மணந்தார். சுந்தரபாண்டியன் எனும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார். அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிச்சூட்டி விட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வராக இறை வடி ஆனார் என்பதுதான் இத்தல வரலாறாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது மீனை ஒத்த கண்களை உடைய தடாதகை பிராட்டியே மீனாட்சி அம்மை என்ற பெயருடன் கோவில் கொண்டு விளங்குவதாக சொல்லப்படுதுங்க. அதாவது இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா தடாதகை அப்படின்னு ஒருத்தரை பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அவங்க தான் பார்த்தீங்கன்னா பின்னாட்களில் வந்து இங்கு மதுரை மீனாட்சி அம்மனா பார்த்தீங்கன்னா குடியேறி இருப்பதாக சொல்லப்படுதுங்க. தன்னை வேண்டிய பக்தர்களுக்கு
அருளியவளாக மீனாட்சி அம்பிகை இத்தலத்துல அருள் பாலித்து கொண்டு இருக்காங்க. இதனால தான் பெண்களின் தெய்வமாக இவள் கருதப்படுகிறாள். தங்களுடைய மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தைரியமாக பேசவும் மீனாட்சியே கதி என பக்தைகள் தவம் கிடைக்கிறார்கள். மீனாட்சி என்பது மீன் போன்ற அழகிய கண்களை உடையவர் என்று பொருள்படுங்க. மீன் முட்டையிட்டு தனது பார்வையாலேயே குஞ்சு பொறிக்குங்க. அதுபோலதான் உலகத்து மக்களுக்கு தன்னுடைய அருள் பார்வையால மீனாட்சி நலம் தருபவள் என புராணங்கள்ல பாத்தீங்கன்னா போற்றப்பட்டு வருகின்றது. மேலும் மீன்களின் கண்கள் இமை இல்லாமல் இரவு பகலிலும் விழித்து கொண்டு இருப்பது போல தேவியும் கண்ணை இமைக்காமல் உயிர்களை காத்து வருகிறார் என்று பாத்தீங்கன்னா ஹீராஸ் என்ற அறிஞர் கூறுகின்றார். கருவறையில மீனாட்சி அம்மன் இரு திருக்கரங்களுடன் ஒரு கையில கிளியுடன் செண்டு ஏந்தியபடி காட்சி தருகின்றாள். கருணை பொழியும் கண்களுடன் அகிலம் எல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய அன்னையை காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க. இவரை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களுடன் கூடிய வாழ்க்கையானது அமையும் என்பது பக்தர்களுடைய நீங்காத நம்பிக்கையாகவும் அமைஞ்சிருக்குங்க. ஒரு குடும்பத்துல பெண்கள் கை ஓங்கி இருந்தால் அந்த வீட்டுல மீனாட்சி ஆட்சி நடக்கிறதா என்ற பேச்சு வழக்குல உள்ளதுங்க. அந்த அளவுக்கு மீனாட்சி அம்மன் புகழானது இன்றளவுமே கொடி கொட்டி பறந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மதுரை மாநகரத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில தான் மீனாட்சி அம்மன் கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. நகருடைய மைய பகுதியில மிக மிக பிரம்மாண்டமாக கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலானது உலக பிரசித்தி பெற்றதாகவும் அமைஞ்சிருக்குங்க. மிகப்பெரிய கோவிலாக கருதப்படுகின்ற இந்த கோவிலானது 1600 ஆண்டு கால பழமை வாய்ந்தது. இந்த கோவில்ல 17 ஏக்கர் பரப்பளவானது அமைஞ்சிருக்குங்க. கோவிலுடைய மொத்த நீளமானது 847 அடியாங்க. அகலம் மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 792 அடி அப்படின்னு சொல்றாங்க. ஆடி வீதியில அமைந்து உள்ள பிரகார சுவர் வடக்கு மேற்காக 830 அடியிலையும் வடக்கு கிழக்காக 730 அடியிலையும் அமைய பெற்று உள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில்ல மதுரைக்கு அழகு சேர்ப்பது அதனுடைய கோபுரங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு அதுல இருக்கக்கூடிய கலாச்சார சிற்பங்களும் தான் அழகு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 12 கோபுரங்கள் தங்கத்திலான கோபுரங்கள் 2 என 14 கோபுரங்களானது மொத்தம் இருக்கு. இதுல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றாற் போல 4 பிரம்மாண்ட வெளிப்புற கோபுரங்களானது அமைஞ்சிருக்குங்க. இவை அனைத்துமே 9 நிலைகள் கொண்டவை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 4 கோபுரங்களுமே ராஜகோபுரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலானது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. மீனாட்சி அம்மன் மதுரையில பிறந்ததாக கருதப்படுவதால தான் அம்பாளின் சன்னதியே முதன்மையாக உள்ளது. அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமான வணங்கக்கூடிய மரபுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மீனாட்சி அம்மன் சிலையானது மரகதத்தால் ஆனது. பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனுடைய கனவுல சிவபெருமான் வந்ததால அவர் கடம்பவனம் என்ற காட்டை அழித்து மதுரை மாநகரையும் இந்த சிவசக்தி தலத்தையும் அமைத்ததாகவும் பார்த்தீங்கன்னா கருதப்பட்டு வருகிறது. பொதுவாகவே பலருடைய குலதெய்வமாகவும் பெண்களுடைய விருப்பமான தெய்வமாகவும் விளங்குபவள் அப்படின்னு பார்த்தா அது இந்த அன்னை மீனாட்சி தாங்க. பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மட்டுமின்றி கேட்ட வரங்கள் அனைத்தையுமே வாரி வழங்கக்கூடிய கருணை தாயாக வீற்றி இருப்பவளும் இந்த அன்னை அப்படின்னு சொல்லலாங்க. அன்னை மீனாட்சியின் வரலாறு பற்றி பலவிதமான கதைகளானது சொல்லப்பட்டு இருக்குங்க. ஆனால் அவருடைய அவதார நோக்கமானது ரொம்பவே சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போங்க. அதாவது மதுரையின் அரசியாக திகழக்கூடிய அன்னை மீனாட்சி தனது கண்களாலேயே உலக உயிர்கள் அனைத்தையுமே காப்பவள் ஆவாள். மதுரையில் 6 மாதங்கள் அன்னை மீனாட்சியின் ஆட்சியும் மீதமுள்ள 6 மாதங்கள் சுந்தரேஸ்வரருடைய மதுரையின் அரசராகவும் ஆட்சி செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியலங்க. ஆமாங்க, முதல் 6 மாதம் பார்த்தீங்கன்னா அன்னை மீனாட்சியுடைய ஆட்சியும் அடுத்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா சுந்தரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய ஆட்சியும் பார்த்தீங்கன்னா மதுரையில் நடப்பதாக சொல்றாங்க. மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுவதைப் போலவே சுந்தரேஸ்வரருக்கும் பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேக விழாவானது மதுரையில் பார்த்தீங்கன்னா கோலாகலமாக நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் துர்க்கை அம்மன், மகிஷாசுர மர்த்தினி, காஞ்சி காமாட்சி போன்ற அம்பாளின் அவதாரங்கள் அசுரர்களை வதம் செய்து அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக உண்டானதாகும். இப்படி பல வடிவங்களும் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக உருவானது ஆகுங்க. அப்படிதான் மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா எந்த அசுரரையுமே வதம் செய்வதாக கதைகள் எதுவும் கிடையாதுங்க. அப்படியானால் மதுரை மீனாட்சியுடைய அவதார நோக்கம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வியாக இருக்க கொடுங்க. அந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நம்ம பார்த்துருந்தோங்க. அதாவது அவங்க எப்படி பிறந்தாங்க, எப்படி பார்த்தீங்கன்னா சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கோவில் கொண்டு இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே
பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் நேரடியாக சென்று அந்த அம்மனை தரிசனம் செய்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. உண்மையாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் மதுரைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னா மறக்காமல் பார்த்திங்கன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த அம்மனை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு மன நிறைவானது கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சுந்தரேஸ்வரரையும் சென்று அவரையும் நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியான நிலையை கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதுலேயுமே அந்த மதுரை மீனாட்சியுடைய அந்த குளம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அந்த இடத்துல அது அந்த இரவு நேரத்தில் நின்று பார்க்கும்போது ரொம்பவே பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்பவே திருப்தியை ஏற்படுத்தி தந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஏதாவது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. இல்லைங்க இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அப்படிங்கன்னு சொல்லக்கூடியவங்க மறக்காமல் இந்த வீடியோ காட்சிகளை பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த கோவிலுக்கு விரைவில் சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.